எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோகன். நான் 2001 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ இந்த எஸ்பிபி கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்க எல்லா சீனியர்ஸு, என்னோட ஜூனியர்ஸு, என் கூட படித்த எல்லா என்னோட கிளாஸ்மேட்ஸு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸு. நம்ம வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த இடத்துல ஒன்றா சேர போகிறோம். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் மறுபடியும் எப்போ கிடைக்கும்ன்றது யாரும் சொல்ல முடியாது. மற்றவங்களுக்கு கிடைக்குமான்னு கூட தெரியாது. இப்படி ஒரு லெகசியான ஸ்கூலில் நம்ம படித்தோன்றதே வந்துட்டு ஒரு பெருமை எல்லாருக்கும். நான் இப்போவும் பெருமையாக சொல்லிக்குவேன். என்னோட ஆஃபீஸில் எஸ்பிபி காப்பியர்ஸ் பேப்பர் யூஸ் பண்ணும்போது இது நான் படித்த ஸ்கூலில் இந்த கம்பெனியோட ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அவங்கெல்லாம் அப்படியே பார்ப்பாங்க, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு. எஸ்பிபி நேம் எங்கேயாவது பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த விழாக்காக ஏற்பாடு பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்தும் ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுனதாக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இவங்கெல்லாம் தமிழ்மணி அண்ணா, ராகவன் அண்ணாலாம். அது கூட இந்த மாதிரி பர்மிஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு இந்த செலிப்ரேஷனை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அவங்கவுங்க லெவலில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். இதுக்காக நிறைய பேர் அவங்களோட ஒர்க் வந்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டு மீதி இதுக்காக வேலை செய்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க. அது நம்ம பேக் எண்டில் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கனால நம்ம எல்லாத்துக்கும் தெரியறதில்ல. நான் லாஸ்ட் வீக் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நிறைய பேர் நிறைய ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. எனக்கும் லாஸ்ட் வீக் வரைக்கும் இது தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து முனைப்போட சரி ஓகே நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்த்திட்டையும் பேசி ஒரு நல்ல அமௌண்ட்டை கொடுத்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் 2001 பேட்சில் வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் என்ன சொல்றது, எல்லாருமே அவங்களோட இதுல வந்து ஒரு சின்ன சின்ன டவுட்ஸோட இருந்தவங்க. நான் கூப்பிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அவங்கள்ட்ட பேசுனதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஓகேடா நாம எல்லாம் பண்ணுவோம்டா, சேர்ந்து பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எல்லா குரூப்லயும் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு வேற ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு இவ்வளவு இயர்ஸான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா பேசி பழகி இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்டா இருக்கும், இனிமேல் இதுதான் லாஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எல்லார்ட்டையும் வந்து என்ன சொல்றது, ஒரு 50 பைசா மிட்டாயை வந்துட்டு வாங்கி கடன் வாங்கி கடிச்சு 2 பேரும் சாப்பிட்டுருப்போம். அதெல்லாம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் நியாய விலை கடைன்னு ஒன்று இருந்துச்சு. அதுல வந்துட்டு போய் அப்பப்போ கடலை மிட்டாய் வாங்கிட்டு வர்றது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து 2 சொட்டு இங்கு குர்ரா அப்படின்னு கேட்டு வாங்கியிருப்போம். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இவங்களெல்லாம் மறுபடியும் நம்ம திரும்பி பார்க்க போறோமான்னு தெரியாது. பட் இப்போ பார்க்க போறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால எல்லாரும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம கம்பல்சரி வாங்க. ஒரு எல்லாரும் நல்ல, அதாவது நல்ல நிலைமையில இருக்க எல்லாரும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணும்போது இதை இன்னும் சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் எங்க பேட்ச்ல நாங்க பேசும்போது கூட நீங்க உங்களால என்ன முடியும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எவ்வளவு முடியுமோ மேக்சிமம் அதை நம்ம பண்ணி நம்ம இதை வந்து நல்ல விதமா முடிச்சு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம்னு பேசி முடிச்சுதான் நாங்க வசூல் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு நாள்லயும் இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நான் கூட எதிர்பார்க்கல. என் ஒய்ஃபு கூட உட்காந்து அவங்களும் பேசி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சப்போர்ட்டிவா வந்துட்டு ஓகேடா பண்ணுவோம்டா, நம்ம பண்ணாம யாரா பண்ண போறதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. எனக்கு 2001 பேட்ச்ல வந்துட்டு எல்லாருமே ஒருத்தர் விடாம எல்லாருமே வந்துட்டு நாங்க வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதே சமயம் வந்துட்டு இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் கூப்பிட்டு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க வந்துட்டு இமீடியட்டா இப்ப போடுறேன்டா 1 ஹவர்ல போட்டுருவேன்டா அப்படின்னு சொன்னது வந்துட்டு எனக்கு வந்து இதா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பிக் சல்யூட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கணும்னா, ஒரு சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட வந்துட்டு என்ன சொல்றது கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்துட்டு என்னோட கான்ட்ரிபியூஷன் நான் அனுப்புறேன்டா, அவர்கிட்ட சொல்லிட்டுண்டா, அவர் அனுப்பிச்சு விட்டுருவாரா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஆனா எவ்வளவு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா, ஒரு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம ஒய்ஃப் அங்க படிச்சிருக்காங்க, சரி ஓகே அவங்களுக்காக நம்ம எதனா செய்யணும்ன்றதா அவங்களும், இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான், இவங்க கையில ஹோல்டு எதுவும் கிடையாது, அதாவது பினான்சியலா வந்துட்டு இவங்க வந்துட்டு இன்னொரு டிபெண்டன்சியா இருக்கும்போது இந்த மாதிரி அவரு வந்துட்டு இவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னாக்கா எவ்வளவு கிரேட் அவங்க எல்லாம். அதனால அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கு அதே மாதிரி இனிமேல் இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம கொடுத்து முடிக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளோட பிளான்ஸ் வந்து முன்னாடியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அப்படிங்கறத நான் நம்பினதுனால தான் சரி ஓகே ஒரே நாள் நம்ம இன்னைக்கு உட்காந்து எல்லாத்தையும் பேசி முடிப்போம். அதுக்கப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, சரி ஓகே இதுல வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் வந்துட்டு கமிட் பண்ணிட்டு வந்திருந்தாரு பிரேமானந்த் லாஸ்ட் மீட்டிங்ல வந்துட்டு. அப்போ வந்துட்டு சரி ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த அளவுக்கு பண்ணிடணும்னு பார்த்தோம். பட் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா இன்னும் அதை விட அதிகமாகவே கொடுக்க முடியும் அப்படின்னு தோணுது என்னால். இல்ல நான் வெளியில கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்ட பேசிட்டு இருக்கேன் இதை பத்தி. அவங்களும் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவங்கள்ட்ட இருந்தும் கான்ட்ரிபியூஷனை வாங்கி நம்ம ஸ்கூலுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி எல்லாருமே எவ்வளவு எஃபர்ட் போட்டு பண்றாங்கன்னு எனக்கு புரியுது.
அதனால எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்காக என்ன முடியுமோ உங்களால மேக்சிமம் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணுவீங்க நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.